சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பர். செகண்ட் டைம் பார்க்குறேன், படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்குறேன். ரஜினி ஃபேன் ப்ரோ நாங்கள். சூப்பராக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுன் பண்ணியிருக்காரு, ரஜினி பண்ணியிருக்காரு, எல்லாருமே. உபேந்திரா அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுறோம். ஜெயிலர் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்பவுமே தெரியாது, எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்காரு. எப்போ நம்ம அண்ணாமலையில் பார்த்த மாதிரி தான் இருக்காருனோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நான் செகண்ட் டைம் பார்க்குறேன்றது தெரியலையா நாங்கள். எல்லாருமே சூப்பராக இருக்கு. சூப்பர். ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கு. ரஜினி அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தானே, சூப்பர் தான். ரஜினி ரசிகர் தானே. தலைவர் வேற லெவலு. லோக்கி இறங்கி செஞ்சிருக்காரு, வேற லெவல். என்ஜாய் த மூவி. சீரியஸா தொண்டெல்லாம் கண்டமாயிடுச்சு எங்களுக்கு. பட் இட் வாஸ் சோ குட் சார். கடைசியில டிஏஜிங் டெக்னாலஜியை ரொம்ப பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க கடைசியில. அதுல வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான ஷேட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. we enjoyed the movie thoroughly. thank you so much சார். எதுவுமே நீங்க உங்களுக்கு ஸ்லோவா இருக்குன்னா நீங்க எல்லாம் தயவு செய்து வீட்டுல இருங்க. நாங்க எங்களுக்காக தான் தலைவர் படம் பண்ணிருக்காரு. we enjoyed it. thank you so much. thank you லோகி. எதுவுமே கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஒரு சின்ன லூப் ஹோல் கூட கிடையாது. சூப்பர் மூவி, சான்ஸ்லெஸ். ரொம்ப நாள் கழிச்சு தலைவரா காட்டியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க. அப்பா இன்னும் பாக்கல, நீங்க தயவு செய்து போய் பாருங்க. சான்ஸே இல்லை. நம்மளால ஏஞ்சி நிக்க முடியுமான்னு கூட தெரியல. 75 வயசுல போடுற எஃபர்ட்டுக்கு இந்த மாதிரி பசங்க பேசுறதுலாம் கரெக்டே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் படமா தான் இருக்கும். தலைவரோட ஃபேன்ஸுக்கு நாங்க என்ஜாய் பண்றோம்ப்பா. நீங்க என்ன என்ஜாய் பண்றீங்களோ பண்ணல, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. பட் we enjoyed a lot. thank you so much. அனிபாய பத்தி நம்ம சொல்லணுமா? ஆடிக்கிட்டே இருப்போம், அவர் சொல்ற மாதிரி தான். படம் நல்லா இருக்கு சார். அவர் சும்மா திரையில காட்டினாலே நல்லா இருக்கும். இதுல வேற இந்த 75 வயசுல ஆக்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து படம் வச்சுக்கிட்டாருன்னா உண்மையில படம் சூப்பர். இதுக்கப்புறம் யாருமே எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பா நல்லா இருக்கு. போர் அடிக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க. அவர் மூஞ்சி எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத பார்க்கலாம். அதான் சொல்றேன்னு வேண்டாம் இருப்பாக சொல்லலாம், அவர் படத்தை அது மாதிரி சொல்லலாம். ஆனால் தலைவர் படம் உண்மையில என்னைக்குமே நல்லா இருக்கும். அவர் சும்மா நடந்து போனாலே ஸ்டைலாக இருக்கும். இந்த வயசுல அவர் ஆடுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, அந்த விறுவிறுப்பு, அந்த ஆக்ஷன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் சூப்பர். எல்லாமே கரெக்டாக, ஒவ்வொரு லொக்கேஷனும் கரெக்டாக எடுத்துருக்குறாங்க, கரெக்டாக ஆக்டிங். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியே பார்க்கலாம் உட்காந்து. சூப்பராக சார், படம் நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அப் டு பாட்டம் வர இது எந்த சீன் வந்து ஐயோ போரா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்க முடியல. நல்லா இருக்கு. பட் சூப்பராக சார் படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவரை பற்றி கேட்கவே வேணாம்ல. 75 வயசுல வரலாம் கிடையாது சார். அதாவது சார் உடம்பு தான் வயசு, மனசு வயசு இல்லை. ஸோ தலைவர் தான் என்றுமே. யானை இருந்தாலும் 1000 இருந்தாலும் 1000 மாதிரி தலைவர் தான் சார். தேங்க்யூ சார். போர் அடிக்கிறமே எந்த சீனுமே இல்லையே சார். அதில் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் நல்லாலும் யாரும் சொல்லவே முடியாது. நல்லான்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ரசனை தெரியலாம் அர்த்தம், ரசிக்க தெரியலாம் அர்த்தம் சார். தேங்க்யூ. அவர் சூப்பர். அவெல்லாம் ஓல்டு ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப எப்படி சார், உபேந்திரா கொண்டு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால ரொம்ப எப்படி 3 ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு. அமெரிக்கான கேட்க வேணாம், மாஸ். தேங்க்யூ சார். சூப்பர். ஃபேமிலியே பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்தது. இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை விறுவிறுப்பாக தான் இருக்கு. எல்லாருமே நல்லா தான் இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ படம். எல்லா ஆக்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 times 3 times பார்க்கலாம். படத்துலேருந்து நல்லா லாஜிக்கலாக சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துலேருந்து அதான் கூலிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. லேபர்ஸ் நல்லா பார்த்துட்டு இல்லை அது மாதிரிலாம் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணி. சூப்பர் சார். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லாவே இருந்தது. இல்லை ரஜினி ஸ்டைலுக்காகவே படம் பார்க்கலாம். ரஜினியோடைய ஆக்ஷன் நல்லா இருந்தது. மற்ற பக்கம் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்லை. பட் கேமியோ அந்த அளவுலாம் இல்லை. நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் இன்னமும். பட் ஃபிலிமாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இல்லை அதே தான், சேம் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நல்லா தான் இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நாகார்ஜுனாக்காக எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். அதோட தயாலாக வந்திருக்கிற அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. போர் அடிக்காம தான் இருந்தது. படம் போர் அடிக்காம தான் போச்சு. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன், நல்லாவே இருந்தது. இல்லை நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் செகண்ட் டேக்காக. ஸோ அதனால் பார்க்குறேன். ஃபஸ்ட் டே எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் டேவும் பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. எல்லாமே சூப்பர் இருக்குது. அனிருத்தோட மியூசிக் நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்தி படத்துக்கு சப்போர்ட் பண்ற, வார் சப்போர்ட் பண்றதோட கூலிக்கு சப்போர்ட் பண்ணலாம். நல்லாவே இல்லை, நான் வார் இன்னும் பார்க்கல. பட் கூலி நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. அதான் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் லோக்கி படம் எதிர்பார்த்து போகக்கூடாது. எல்சியூ கிடையாது, எல்சியூவே கிடையாது. ராஜின் அவர் வயசுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் வயசுக்கு சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் அளவுக்கு கிடையாது. ரஜினி படம்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்காது.
அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக இருக்கு. அந்த ஒரு சீனுக்காக நாகார்ஜுன செம்ம ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஷோபின் பயங்கரம் பண்ணியிருக்காரு. அதான் மலையாள ஆடியன்ஸு, கன்னடா ஆடியன்ஸ், உபேந்திரா கன்னடா, மலையாள ஷோபின், அப்புறம் தெலுங்கு வந்து இவர் அமீர் கானும் ஒரு கேமியோ மாதிரி தான் வர்றாரு அவரு. அது ஓகே. பட் இவங்கெல்லாம் தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அமீர் கான் கடைசியில் வந்துட்டு போறாரு, அவ்வளோதான். நல்லா இருக்கு. எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா நல்ல படம் தான். லோக்கி படம்னு போய் பார்த்தா எல்சியூ கிடையாது. அது எல்சியூ நினச்சிட்டு போனால் வேஸ்ட்டு. அதே மாதிரி நல்ல சவுண்ட் இருக்க தேட்டராக போகணும். சவுண்ட் இல்லாத தேட்டராக போனால் அனிருத் மியூசிக் கேட்க மாட்டேங்குது. நல்லா சவுண்ட் இருக்க தேட்டராக போட்டால் தான் பீட்லாம் நல்லா கேட்குது. ஏன்னா அவரும் தான் படத்துக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. மியூசிக் தான் பயங்கரம். பார்க்கலாம்.